எப்படி சார் நேற்று போன ஷூட்டிங் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சதா சார்? நல்லபடியாக முடிஞ்சு. இப்போ நெக்ஸ்ட் எனக்கு இன்னைக்கு ஈவினிங் ஃப்ளைட்டு. ஓகே சார், ஓகே சார். ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. கால் ஷீட் ஃபாரின்ல மும்தாஜோட ஒரு சாங் பண்ணுறோம். அதனால நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் முடிச்சுட்டு என்ன சார் நீங்கள் நடிக்கிற படம் போகிற மாதிரி மும்தாஜ் எல்லாம் பெரிய பெரிய சைஸ்ல ஐஸ்வர்யா மும்தாஜ் இந்த மாதிரி பெரிய ஹீரோயின்ஸ் தான் பண்ணுறது. சார் ஒரு முக்கியமான விஷயம், நம்ம படம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த படத்தில் சார் ஒரு புதுமுகத்தை அறிமுகம் பண்ணணும்னு ப்ரொடியூசர். புதுமுகத்தோட நான் நடிக்கிறதா சார்? சார் 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 என்னுடைய இமேஜ் என்ன ஆகுறது சார்? என்னுடைய ஆடியன்ஸ் எல்லாம் என்ன பத்தி என்ன நினைப்பாங்க சார்? இந்த கதையை ஐ அம் வெரி சாரி சார். சார் ஷூட்டிங் கேன்சல், பேக் அப் சார். ப்ளீஸ் 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 ப்ளீஸ். என்ன இப்ப புதுமுகத்தோட நடிக்க சொல்றாப்ல சார்? நீங்க புதுமுகத்தை நீங்க பார்க்கல சார். நம்மள இப்படி தான் புதுமுகம் மறந்து வந்தோம். என்ன சார்? ஆமா, அது வேற, அது வேற. சரி சார், இப்போ என்னோட ஸ்டேட்டஸ் தெரியுமா இல்லையா? நீங்க புதுமுக தமிழகத்துல இருக்கிற அவ்வளவு ரசிகர்களும் ஏன் முன்னாடி இருக்காங்க சார்? அந்த புதுமுகம் ஃபிகரை நீங்க பார்க்கவே இல்லை. பார்த்த பின்னாடி நீங்க சொல்லுங்க. வேணான்னு சொல்றீங்கன்னா அதை கேன்சல் பண்ணிடலாம். சரி, ஓகே ஓகே. நீங்க விருப்பப்படுறீங்க, எப்படி இருந்தாலும் வேணாம் தான் சொல்ல போறேன். நான் பாக்குறேன், நான் பாக்குறேன். எங்க ஆள் வந்துருக்கா? ஹலோ சரி மேடம் வந்தாங்க. இவங்க சார் வணக்கம் சார். வாவ், நைஸ் ஃபேஸ். ஹலோ ஹலோ, நான் கல்ச்சர் கொடுக்கவா வேணாமா? இல்லை சார், ஒரு முக்கியமான விஷயம். புதுமுகம் மிரண்டு போயிடும். ஆமாம், கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்ட் பண்ணுறதுக்கு. டேய், எனக்கு டச்சப் ஆயா, அவளுக்கு டச்சப் ஆயிட்டாங்க. என்ன சார் உங்க அசிஸ்டன்ட் உங்களை மாதிரியே லோக்கல் பையலா இருக்கானே? ஹலோ, நீங்க என் கூட ஆக்ட் பண்ண போறீங்க. இன்னி உங்களுக்கு இப்படி எல்லாம் சரியா வராது. இல்ல அட்ஜஸ்ட்மென்ட் இத மாத்திட்டு வேற ஹீரோயின் போடுங்க. இல்ல சார், ப்ளீஸ் ப்ளீஸ். அவங்க தெரியாது சார். போய் சார் சொல்லுவே. அவங்க ரெண்டு பேரும் தான் பேசுறாங்களே. நீ கூட போய் என்ன பண்ண போற? நான் டைரக்டர், நானே ஒதுங்கி இருக்கேன். நீ டச் அப், நீ போய் அதை போய் பண்ணிட்டு இருக்க. அவங்க ரெண்டு பேரும் கேமராமேன் தான் நமக்கு தான் இருக்கும். கேமராமேன் இந்த ஸ்டில் எப்படி இருக்கு பாருங்க. ஐயோ, டேய் உங்க கதாநாயகி கற்பழிச்சு அவங்க இல்ல ஒரு ஸ்டில் கொடுத்து பார்த்தேன். ஸ்டில் எல்லாம் நல்லா இருக்கு சார். என்ன இப்படி கட்டி பிடிக்கிறாரு? எக்ஸ்கியூஸ் மீ, இவங்க ஓகே தானே சார்? ஓகே தான். ஓகே. மற்ற மேட்டரை சொல்லிட்டீங்களா சார்? இல்லை அதெல்லாம் மேட்டர்ன்றாரு. இல்லைம்மா, எனக்கு நீ பேமெண்ட் கொடுக்குறியோ இல்லையா அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஓகே ஓகே. மற்ற ஆளுக்கெல்லாம் 1 கோடி வாங்குறேன். ஆமாம் ஆமாம். நீ எனக்கு 1 லட்ச ரூபா கொடுத்தா கூட போதும். நல்ல வேலை, தெருக்கோடியில் கொண்டாந்து நிப்பாட்டிலன்னு சொல்லாமல் இருந்தீங்களே. அந்த பிள்ளையை மட்டும் எனக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போக சொல்லு. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் சார். ஈவினிங் 6 மணிக்கு ஷூட்டிங் பேக்கப் பண்ணோன்னே என் ரூமுக்கு வந்துடும் சார். அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இங்கே பேசாதீங்க. ஆமாம், சாங் 3 சாங் ஃபாரினில் வச்சுருக்கேன். மீதி மேட்டர்லாம் அங்கே பார்த்துக்கலாம். ஐயோ, ஃபாரின் போய் செய்ய வரைக்கும் என்னால் பொறுமையாக இருக்க முடியாது. இன்றைக்கி நான் செஞ்சே ஆகணும். சாயந்தரம் 6 மணிக்கு கண்ட்ரோல். ஓகே. யாரா அவன் கண்ட்ரோல் ரூமுக்கு யாரா போக மாட்டேது சார்? சார் ஒரு நிமிஷம். அது ஒன்றும் இல்லைம்மா, எங்கே ஷூட்டிங் பண்ணுறது எப்படி பண்ணுறதுன்னு பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ அவங்க 2 பேருக்கு நான் கதை சொல்ல போகிறேன் சார். இது பார்ட்டி வட சுட்ட கதை இல்லை, அந்த கதை இல்லை சார். இந்த படத்தோட கதையை சொல்ல போகிறேன். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஆக்டிங் சொல்லித்தரேன். புரியுதா? முதல்ல சார் இவ்வளோ நாள் எடுத்ததெல்லாம் வெறும் குடும்ப கதையை எடுத்துட்டு இருந்தோம்ல. இப்போ எடுக்க போகிற படம் வேறு ஒரு துப்பறியும் கதை சார். ஆமாம், துப்பறியும் கதையா? ஆமாம் சார். டிடெக்டிவ் ஸ்டோரி. அதுல ஆக்ஷன் இருக்கு இல்லையா? ஆக்ஷன் நிறைய. என்னோட ஆடியன்ஸ் பூரா நான் கொஞ்சம் ஃபைட் பண்றது சார். 4 ஆக்ஷன், 4 சாங். 4 சாங் ஃபாரின் போறோம். ஆமா, ஃபைட்லாம் ரொம்ப அடிதடி பயங்கரமா இருக்கு சார். பறந்து அடிக்கிற மாதிரி சார். கீழே இல்ல சார் சண்டை பூராமே வானத்துல தான். டிஷோ 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 டம். ஒரிஜினலா பண்ணுவார். ஓகே ஓகே ஓகே. அதோட சாங் ரொம்ப முக்கியம். சாங் பண்ணிடுவோம் சார். ரொம்ப நெருக்கமா சார். அந்த ஃபர்ஸ்ட் நைட் சீன் உண்டு இல்ல? அது உண்டு 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 சார். என்ன பைக் அது ஒரிஜினல். ஃபர்ஸ்ட் நைட்டுக்கெல்லாம் டூ போடுறது கிடையாது, முட்டாள். சண்டைக்கு மட்டும் ஒரிஜினல் ஆடுறீங்க சார். இப்போ 2 பேர் கதை கேட்குறீங்க. என்ன சார் படத்துக்கு பேர் என்ன தெரியுமா? டைட்டிலே சூப்பரா இருக்கும். காணாமல் போன பணியாரம். சார் டைட்டில் இல்ல இல்ல இல்ல, அவரு தெரியாம பண்ணிட்டு இருக்காரு சார். ஆமா, காணாமல் போன பணியாரம். டைட்டில் எப்படி சார்? பணியாரம்.
படத்தில் 2 பணியாரம் காணாம போயிருது. கதாநாயகியும் பணியாரத்தை தேடி போறாங்க. படத்தினுடைய கடைசி காட்சி தான் பணியாரத்தை கண்டுபிடிச்சு கொண்டாங்க. இதுக்கு நடுவில் ரசிகர்கள்லாம் நினைக்கணும், பணியாரம் எங்க இருக்கும், பணியாரம் எப்படி இருக்கும், பணியாரம் தான் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கற்பனையோட இருக்கணும் சார். படத்துக்கு கதாநாயகி இவங்க, கதாநாயகன் நீங்க. ஓப்பனிங் சீன் பண்றோம். ஓப்பனிங் சீன்ல நீதாம அந்த பக்கம் இருந்து வர்ற. நீ வர்றப்ப சும்மா வரல, உன் அடுப்பை தூக்கிக்கிட்டே இங்க இருந்து வர்ற. ஓகே சார். ஹலோ. எஸ். அடுப்பை தூக்கிட்டு வராங்களே, ஆமா, அது கேஸ் அடுப்பா விறகு அடுப்பா? ஏன்னா சார், சிலிண்டர் டிமாண்டா இருக்கு. அவங்கள்ட்ட 2 அடுப்பும் அவங்கள்ட்ட இருக்கு சார். ஓகே. முன்னாடி இருக்கிறது விறகு வைக்கிற அடுப்பு, ஓகே. பின்னாடி இருக்கிறது கேஸ் அடுப்பு. எனக்கு 2 பக்கமும் பழக்கம் இருக்கு. அவங்க முன்னாடி விறகு வைக்கிற அடுப்பை கொண்டுட்டு வருவாங்க. தேங்க்யூ தேங்க்யூ. அவங்க வந்தோடனே நீங்க இந்த பக்கம் இருந்து வர்றீங்க. நீங்க வர்றப்ப சும்மா வரல, ஒரு முரட்டு விறகு கடையை தூக்கி வச்சுட்டு நீங்க விறகு கொண்டாந்தீங்க, இந்த அடுப்பை கொண்டாந்துருச்சு. எக்ஸ்கியூஸ் மீ, எஸ். முரட்டு விறகத்தான் தூக்கிட்டு வரணுமா? வேற என்ன சொல்லியே கொண்டாட முடியல? ஏதாவது ஒரு சொல்லி செராகரா கொண்டு வரப்படாதா? உங்கள்ட்ட என்ன இருப்பு இருக்கோ அதை கொண்டு வாங்க. விறகு இல்லாம வர்றாமா? இல்லைன்னா நாங்க வாழைக்கு விறகு தருவோம், அடுத்த விறகு தான் பிடிச்சிருவோம். நீங்க விறகு கொண்டாட்டீங்க, இந்த அடுப்பை கொண்டாச்சு. அடுப்பு விறகு பார்க்குது, விறகு அடுப்பை பார்க்குது. அடுப்பு விறகு சந்தித்து நீண்ட நாட்கள் ஆகிவிட்டது. அந்த நேரத்தில் எங்க மியூசிக் டைரக்டர் அழகேசன் போடுறாரு பாருங்க ஒரு சோகமான பீஸ். அடுப்பு விறகு பார்த்து கொண்டே இருக்கிறது. அந்த நேரத்தில் அடுப்பு விறக பார்த்து சார் சிரிக்கிறது. அடுப்பு சிரிக்கிறத பார்த்த விறகு அங்கனையே ஆனந்த கண்ணீர் வடிக்குது சார், ஆனந்த கண்ணீர் வடிக்குது. என்னாலேயே அழுகு தாங்க முடியல. ஆமா சார், ஆடியன்ஸ் எவ்வளவு அழுவாங்க சார். அந்த நேரம் பார்த்து உங்களுக்கு ஆக்ஷன். நம்ம என்ன பண்றீங்க, லவக்குன்னு அடுப்புக்குள்ள விறகு வைக்கிறீங்க சார். அந்த சோகம் நடந்துகிட்டு இருக்கு. முதல்லயே விறகு கண்ணீர் விட்டுருது, அதுக்கப்புறம் எப்படி அடுப்புக்குள்ள? அப்பதான் அடுத்த கண்ணீர் லேட் ஆகும். இல்ல உள்ள வச்சதுக்கு அப்புறம் கண்ணீர் இல்ல 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 என்ன பண்றீங்க, அடுப்புல விறகு வைக்கிறீங்க, திக்கு 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 எரியுது. ஏன் மிளகா அப்படி தடவி இருக்காது? நீ என்ன டேய் அடுப்பை பத்த வச்சிட்டோம், நீ என்ன பண்ற, பனியார சட்டி தூக்கி மேல வைக்கிற. கதாநாயகர் சார், நீங்க குழிக்குள்ள மாவு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா ஊத்துறீங்க சார். ஒரே தான் ஊத்திடக்கூடாதா? ஒரே தான் ஊத்துனா அதுக்கு பேர் ஊத்தப்பம்டா. கொஞ்சம் கொஞ்சமா ஊத்துனாதே அதுக்கு பேர் பணியாரம். மொத்தம் 7 பணியாரம் ஊத்துறீங்க. நீ மூடிய போட்டு மூடிடுற. கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து திறந்து பாக்குறீங்க, ஊத்துறது 7 பணியாரம், உள்ள இருக்கிறதா 5 பணியாரம். ஒரு பணியாரம் 2டா. எப்படி கணக்க பிள்ளைய வச்சிருக்கேன் அசிஸ்டண்டா. 5 பச்சினா 2 தான்டா. அந்த 2 பணியாரம் தான் காணாமல் போன பணியாரம். அது என்ன ஆச்சுங்கிறதா ஸ்டோரியை புரிஞ்சுக்கிட்டியாமா? கண்டுபிடிச்சிருவாங்களா சார்? அதெல்லாம் கண்டுபிடிச்சிருவோம். சார் தான் கண்டுபிடிக்கிறாரு. ஹலோ, இந்த லேடியை கூட்டி போய் கொஞ்சம் டச் பண்ணி லைன் பண்ணி கூட்டி வாங்க. இல்லை சார், நீங்கள் சார் இப்போ உங்களுக்கு ஆக்ஷன் சொல்லித்தரேன் சார். வாமா, சென்டிமெண்ட்டாக உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஷாட் வைக்க போகிறேன். ஆமாம் சார். இப்போ நான் உங்களுக்கு நடிப்பு சொல்லித்தரேன். நான் எப்படி நடிக்கணும் அதை மட்டும் தான் பார்த்து போகணும் சார். ஓகே, இங்கேருந்து ஸ்டைலாக வர்றீங்க சார். ஆமாம், எப்போ உங்கள் ஸ்டைலில் வந்துடுறீங்க. அப்படி வந்து பணியார சட்டியை பார்க்குறீங்க, பணியாரத்தை காணோம். உடனே அதிர்ச்சி, பணியாரம் எங்கம்மா? ஆக்ஷன் பார்த்துருக்கீங்களா? ஆக்ஷன் ஓகே. அந்த ஃபைனல்ல ஏன் மூஞ்சியை பீதின மாதிரி வச்சிருக்கீங்களா, என்ன காரணம்? சார், நான் பீதிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது, நீங்களே பீதிங்கிற மாதிரி இருக்கணும் ரியலா. ஆமா, ஓகே ப்ளீஸ் ஒன் மோர் சார். நீங்க வந்து அப்படி ஸ்டைலா பணியார சட்டியை பார்க்குறீங்க, அதற்கு முகத்தில் ஆக்ஷன் கிடையாது. பணியாரத்தை காணும்னா பணியார் எங்கம்மா பார்த்துட்டீங்களா? ஓகே டேக் போலாமா? டேக் போலாமா சார்? அவங்கள வர சொல்லுங்க. அவங்க ஹீரோயின் இருந்தால் தான் சார். ஹலோ, இங்கே வாங்கம்மா. காணாமல் பணியாரம் டேக் நம்பர் 1 ஆக்ஷன். வாங்க சார், வாங்க சார். ஏய், இப்போ வர டச் பண்ண நேரம். வாடா, வாங்க சார், வாங்க சார். ஓப்பனிங்கே மூஞ்சி தெரியாம பண்ணிட்டாங்க. வாங்க சார், வாங்க சார், வாங்க சார். ஓகே ரெடி? ஓகே ஓகே ஓகே. பணியாரம் எங்க? பணியாரம் எங்க? சார் கட் 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 கட். எப்படிடா? கவனம் கவனம் கவனம். சார், என்னது இது ஏற்கனவே வேற ஒருத்தர் செஞ்சிட்டாரு. நீங்க செய்யற மாதிரியே ரியலா இருக்கணும் சார். ஓகே, இப்போ பாருங்க. ஓகே ஓகே, நீங்க இப்படி வாங்க. கம் ஆன். டேக் நம்பர் 2 காணாமல் போன பணியாரம் ஆக்ஷன்.
அணியார எங்க 2 பணியாரத்தை காணாம வாயில ஏதாவது நான் பாணியார எங்க பாணியார எங்க அபிராமி அபிராமி அபிராமோ சார் கட். என்ன சார் ஆமா ஆமா ஒரே டேக் தான் நடிச்சு அடிச்சுட்டு விட்டுறீங்க கமான். ஆமா ஆமா இப்ப பாருங்க ஷார்ட் ரெடி கமான் கமான் கமான். பணியார எங்க சூப்பர். தேங்க்யூ ஒரு ஆப்பிள் ஜூஸ் ஓகே சார். வந்து அவர் கேட்குறாரு, என்னம்மா இப்போ உனக்கு நடிக்க வாய்ப்பு தரேன், நல்லா கவனமாக கேட்டுக்க. நான் எப்படி நடிக்கிறனோ அது மாதிரி நடிக்கணும், புரியுதா? நடித்தா ஷூட்டிங் இல்லை பேக்கப் தான். நீ வந்து ஸ்டைலாக நடந்து வர்றேன் பாரு, எப்படி வர்றேன் இங்கே பாருமா. எனக்கு தெரியாது. ஆக்ஷன் பார்த்துட்டியா? கமா. டெக் நம்பர் 1 காணாமல் போன பணியாரம். ஆக்ஷன். டேய் 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 டேய். சரி சரி வா 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 வா. பொம்பளைக்கு 4 தடவை பண்றேன். கமான். கோ பேக் கோ பேக் கோ பேக் கோ பேக். என்னமா பண்ற? கதாநாயகமா வாரு வாரு மாமான்றே. நீ என்ன பஸ் ஸ்டாண்ட்ல அவசரத்துக்கு ஒண்ணு கடிக்க போற மாதிரி இப்படி டீசென்ட்டா வாமா. அப்படி லைட்டா தூக்கிட்டு நட அப்படி ஸ்டைலா வர்றேன் பத்தியா? அப்படி கமான். அவ்வளோ வேணாம், கொஞ்சம் இறக்கி. ஏய் கதாநாயகன் ரொம்ப வீக்கு, கொஞ்சம் லைட்டா. கமான் கமான். எனக்கு தெரியாது. பியூட்டிஃபுல் நீங்க பியூட்டிஃபுல் ஐயோ 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 அருமையா பண்ணீங்க ஐ ப்ரவுட் ஆஃப் யூ ஹலோ கதாநாயகன் சார், நான் டைரக்டர், புரியுதா? நான் ஹீரோ, தெரியுதா? தெரியுது. நான் சப்பி போட்ட மாங்கொட்டையை தான் நீ சப்பணும். நீ சப்புவியா? இது 2 பேரும் சேர்ந்து தான் சப்பணும், புரியுதா? ஓகே பரவாயில்ல, நல்லா நடிக்கிறீங்க. ஆமாம் சார். எஸ். ஒரு நிமிஷம் என்னாச்சு? ஒரு நிமிஷம் ஃபோன் வருது. ஹலோ சார். யார் சார்? சார் ப்ரொடியூசர் சாரா? ஓகே சார். கதாநாயகி வந்துட்டாங்க சார். கதாநாயகன் ஓகே சொல்லிட்டாரு, எந்த பிரச்சனையும் இல்லை சார். நல்லா போயிட்டுருக்கு சார். சாங்கு ஓ சார் வரேன். ஓஹோ சரி சார், சரி சார், நான் சார்கிட்ட சொல்லிடுறேன். ஓகே தேங்க்யூ தேங்க்யூ. ஹலோ. ஆமாம் சார், முக்கியமாக ஃபாரின் டூர் போகிறதுக்காக கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஓகே, அவரை போய் நான் பார்த்துட்டு வந்துடுறேன். ஓகே, உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான தகவல் சொல்ல சொன்னார். கமான் சொல்லுங்கள். ப்ரொடியூசர் சொல்லியிருக்காரு. ஆமாம், இவங்க ஓகே தானே உங்களுக்கு? ஓகே டன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஃபாரினுக்கு சாங்க்கு போகிறோம்ல, அதுக்காக சில டான்ஸ் மூவ்மெண்ட் மட்டும் அவங்கள்ட்ட கொஞ்சம் பார்ப்பீங்களா? நீங்கள் 2 பேரும் ஒத்தியை பார்த்துட்டீங்கன்னா நேராக சாங் போயிடலாம் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டாரு. நீங்கள் அதை பார்த்துட்டு இருங்க, அதுக்குள்ளே நான் வந்துடுறேன். நீங்கள் வேகமாக போயிட்டு மெதுவாக வாங்க. இந்த டைரக்டர் மேலே ஏற்கனவே இந்த கதாநாயகன் இருக்காரு, அவர் மேலே ஏற்கனவே நிறைய பாலியல் குற்றச்சாட்டு இருக்கு. ஏய் சும்மா சொல்கிறேன், ரொம்ப கவனமாக இருக்கணும்டா. என்ன? ஆமாம். என்ன சார் தனியாக நல்லா சொல்லி கொடுப்பாரு. ஆமாம், அவர் தப்பு பண்ணுவார்னு நினைக்காது. பாவம் அவர், அது பச்சை மண்ணு, தெரியுதா? ஆமாம் ஆமாம். ஓகே சார். டன்.